அன்பார்ந்த நேயர்களே, நாம் இப்போது ராசி பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம். ராசி ஜோதிடத்திலே பார்த்தோமானால் 12 கட்டங்கள்: மேச ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி மற்றும் மீன ராசி ஆகிய 12 ராசிகள் தான் நாம் அனைவராலும் ஜாதகத்திலும் குறிக்கப்பட்டு, அதில் லக்னம் ராசி, அதாவது லக்னம் என்பது பிறக்கும் நேரத்தை குறிக்கக்கூடிய ஓர் இடமாகவும், ராசி என்பது நாம் பிறந்த நாளின் நட்சத்திரங்கள் அமையும் கட்டத்தையும் லக்னம் ராசியாக உபயோகம் செய்து நமது ஜாதகமானது நமக்கு பலன் தர ஆரம்பிக்கின்றது. அப்படி பார்க்கும் நேரத்தில் நமது ராசி என்று பார்க்கக்கூடிய மேச ராசி பற்றி நாம் இன்று விரிவாக பார்ப்போம். இந்த மேச ராசியை பற்றி நான் இப்போது கூறக்கூடிய விஷயங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு முக்கிய பலன் தரக்கூடியதாகவும், அதே சமயம் அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய, கிட்டத்தட்ட மேச ராசியினுடைய அனைத்து விவரங்களையும் தாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த வீடியோ உங்களுக்கு அமைகின்றது. ராசிகள் 12 முதல் ராசியாக வருவது நமது மேச ராசியாகும். இந்த 12 ராசிகளில் மேச ராசியில் சூரியன் வரும் காலம் சித்திரை தமிழ் முதல் மாதமாக வருகின்றது. அது தொடர்ந்து மாதம் ஒரு ராசியாக சூரியன் மாறிக்கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியில் சூரியன் வரும் காலத்தை வைகாசி மாதம் என்றும், மிதுனத்தில் வரும் காலம் ஆனி மாதம் என்றும், இவ்வாறு 12 மாதங்களுக்கும் 12 கட்டங்களில் வந்து செல்கின்றார் சூரியன். மேச ராசியான அசுவினி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாகம் ஆகிய பாதங்களை உள்ளடக்கிய ராசியாக மேசராசி அமைகின்றது. மேசராசி செவ்வாய் கிரகம் ஆட்சி பெற்ற ராசியாகவும் நெருப்பு ராசியாகவும் திகழ்கின்றது. மேலும் ஆண் ராசியாகவும் வழங்கப்படுகின்றது. மேச ராசியில் சூரியன் உச்சம் பெறுகின்றார், செவ்வாய் ஆட்சி பெறுகின்றார். மூலத்திரிகோண ராசியாகவும் செவ்வாய்க்கு இது விளங்குகின்றது. சனி நீச்சம் அடைகின்றார், ராகு கேது பகை அடைகின்றார்கள், குரு பகவான் நட்பு அடைகின்றார். சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகியவர்கள் இந்த ராசியில் சமமானவர்களாக கருதப்படுகிறார்கள். மேச ராசியானது நெருப்பு மற்றும் மண் பூமி சம்பந்தத்தை குறிக்கும் ஒரு ராசியாக அமைகின்றது. மேசராசி என்று நாம் போது பார்க்கும்போது மேசராசியை சொல்கிறோம். அதே நேரத்தில் மேசராசியை போன்று விருச்சிக ராசியும் செவ்வாயினுடைய ஆட்சிக்குட்பட்டது. அதற்கும் இதை போன்ற குணாதிசயங்கள் வரும். ஆனால் ஒரு சில இது மாறும். மேசராசிக்காரர்கள் சிறந்த ஆளுமை மற்றும் துணிச்சல் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்கள் நேர்மையை கடைபிடிப்பவர்களாகவும் எதையும் வெளிப்படையாக உடைத்து பேசுபவர்களாகவும் இருப்பார்கள். சில சமயங்களில் பிடிவாதம் மற்றும் முன்கோபம் உடையவர்களாகவும் பதட்டம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். மேசராசிக்காரர்களுக்கு நல்ல நட்பு வட்டங்கள் அமையும். யாருடனும் எளிதாக பழகக்கூடிய ஒரு தன்மையுடையவர்கள். இவர்கள் நட்பு மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு மற்றும் கும்பராசிக்காரர்களாக அமைவார்கள். இவர்கள் மிகவும் நல்ல நட்பு உடையவர்களாகவும் நல்ல இணக்கம் உள்ளவர்களாகவும் இவர்களுடன் நண்பர்களாக இணைவார்கள். மேசராசிக்காரர்கள் செவ்வாயின் அதிபதியை உடையவர்களாக ஆதலால் சிவப்பு நிறம் ராசியானதாகவும், அதான் நவரத்னத்தில் பவளத்தை அணிந்து கொள்வது மிகவும் நல்லது. மேச ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஓரையும் சிறப்பு சேர்க்கக்கூடிய நேரமாக அமைகின்றது. மேச ராசிக்காரர்கள் பொதுவாக நிலம், வீடு மற்றும் பண்ணைகள் சேர்க்க பெறுவார்கள். பூமி சொத்துக்கள், நல்ல சொத்துக்களையும் வாய்க்க பெறுவார்கள். இந்த ராசிக்கு ஆடு சின்னத்தை கொண்டுள்ளது
இந்த ராசியானது கிழக்கு திசையை குறிக்கின்றது. ஜோதிடத்தில் செவ்வாய் சகோதரம், துணிச்சல், ஆளுமை மற்றும் மங்கள நிகழ்வுகள், பூமி, வீடு சம்பந்தம் மற்றும் பண்ணை இவைகளை பற்றி குறிக்கக்கூடியதாக அமைகின்றது. தொழில் ரீதியாக மேசராசிக்காரர்களுக்கு உடல் உழைப்பு, இராணுவம் மற்றும் அரசியலில் நல்ல ஒரு பெரிய நிலையை அடைவது மற்றும் கட்டடங்கள், வீடுகள், பண்ணைகள் போன்ற அமைப்புகளை பற்றி அதில் ஆளுமை காமிப்பது இவை போன்றவைகள் அமையும். உரிய கிரகங்கள் அமைக்கப்பெற்றால் அவை சிறந்து விளங்கக்கூடியதாகவும் மற்றும் சிறந்த ஒரு மருத்துவ நிபுணராகவும் ஆகக்கூடிய அமைப்புகளும் உண்டு. செவ்வாய் இரத்தம், எலும்பு மற்றும் மஜை ஆகிய ஆளுமைகளுக்கு உட்பட்டதாகும். செவ்வாய் கிரகம் குரு போன்ற சிறந்த நன்மை அளிக்கக்கூடிய கிரகங்களுடன் இணையும் போது மங்கள காரியங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த ராசிக்காரர்கள் உலோகமாக செம்புவை அறியப்படுகிறார்கள். செவ்வாய் ஆட்சி பெற்றவர்கள் சிறந்த நிர்வாகியாகவும் தைரியத்தில் முதல் மனிதராகவும் பெற்ற சிறந்த ஒரு ஒருங்கிணைப்பாளராகவும் முன்கூட்டி நடத்தி செல்லக்கூடிய தலைவராகவும் அமைகின்றார்கள். ஜாதகத்தில் மேசராசி மற்றும் விருச்சிக ராசியில் செவ்வாய் அமைந்து அது செவ்வாய் தோஷமான லக்னத்திற்கு உள்ள அமைப்பான 2, 4, 7, 8 மற்றும் 12ஆம் இடமாக இருந்தாலும் அது செவ்வாய் தோஷமாக அல்லாது அது நிவர்த்தி பெற்ற ஜாதகமாக கருதப்படுகிறது. மேச ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்த்தோமானால் 9, 3 மற்றும் 1, 5 இவர்களுக்கு வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமான நாட்களாகவும் கருதப்படுகின்றது. மேசராசிக்காரர்கள் செவ்வாய் என்பதால் தங்களுக்கு முருகப்பெருமானை வணங்குவதை சிறப்பாக கொண்டவர்களாக அமைகின்றார்கள். தங்களுக்கு முருகப்பெருமான் உடைய கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் போன்ற பிரசித்தி பெற்ற பாடல்களை படிப்பதாலும் விசேஷ நாட்களில் அதை பாராயணம் செய்வதாலும் அவர்களுக்கு எல்லா சிறப்புகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேசராசிக்காரர்கள் செவ்வாதோஷம் பெற்றிருப்பினும் உரிய பரிகாரங்கள் செய்வதுடன் செவ்வாய் கிரகங்களுக்கு சிவப்பு வஸ்திரம் அணிந்து துவரம்பருப்பு ஆகியவற்றை வைத்து வணங்கி பருப்பு மற்றும் அன்னவஸ்திரங்கள், அன்னதானங்கள் செய்வதன் மூலம் செவ்வாய் தோஷம் என்பது நிவர்த்தியடையும். அதாவது இது என்னவென்றால், மேச ராசிக்காரருக்கு உள்ளபடியே செவ்வாய் தோஷம் அமைந்திருந்தால் அவர்கள் இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் அந்த செவ்வாய் தோஷத்தினுடைய தோஷமானது நிவர்த்தியாகும். மேச ராசியில் வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களின் குணத்தை பார்த்தால் இவர்கள் கேதுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள். மிகவும் துருதுருப்பாகவும் சிந்தனையுடனும் செயல்படக்கூடியவர்கள். ஆராய்ச்சி, மருத்துவம் மற்றும் கணினித்துறையில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல் துறை மற்றும் மேலாளர் போன்ற மேல் மட்டமான அதிகாரத்துவத்திற்கு இவர்கள் அமையப்பெறுவார்கள். இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரை வணங்க இவர்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும். மேசராசியில் வரும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி என்றால் தரணி ஆளும் என்பார்கள். அதேபோன்று இவர்கள் மிகவும் செயல்பாட்டையும் பாராட்டையும் பெறக்கூடிய ஒரு நல்ல உத்தமமான நிலையில் இருப்பார்கள். இவருக்கு அந்த இடம் தானாகவே அமையும். எதிலும் துணிந்து இறங்கி வேலையை முடிப்பார்கள். எதுவும் தெரியாது என்று நினைக்காமல் எதையாவது செய்வோம் என்று இறங்கி அதை வெற்றிகரமாக முடித்து காண்பார். சூட்சமமாகவும் அறிவு சார்ந்தும் பேசக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை பெற்றவர்கள். குடும்பத்தை கவனிப்பதிலும் சிந்தனைகள் செய்வதிலும் திட்டம் போடுவதிலும் சிறந்தவர்களாக திகழ்வார்கள். முன்கோபியலாக இருந்தாலும் எதையும் மனதில் கொள்ளாது சிறிது நேரத்திலே சகநிலையை அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழக்கத்தையும் மனநிலையும் உடையவர்கள். பந்தபாசம் உடையவர்கள். இவர்களின் அதிபதியாக சுக்கிரன் வருவதால்
அதிக ஆடம்பரத்தையும் புதுமையையும் மற்றும் நல்ல ஒரு அனுபவங்களையும் விரும்பக்கூடியவர்கள். இவர்கள் வாரத்தின் வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மனுக்கு விளக்கு ஏற்றி வழிபட வாழ்க்கையில் வளம் பெறலாம். இந்த ராசியில் வரும் கார்த்திகை முதல் பாகத்தை உடையவர்கள் சூரியனின் ஆதிக்கத்தை உடையவர்களாக திகழ்கின்றார்கள். இவர்களின் நடை, உடை, பாவனை மற்றும் பேச்சு ஆகியவற்றில் ஒரு கம்பீரமும் சுறுசுறுப்பும் ஒரு வேகமும் காணப்படும். எதையும் முடித்து காட்டும் ஆளுமையும் படைத்தவர்கள். அனைவருக்கும் தைரியமும் உந்துதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு முன் உதாரணமானவர்களாக திகழ்வார்கள். இவர்கள் சில நேரங்களில் இவர்களின் பேச்சின் மூலமாகவே சிக்கலிலும் மாட்டக்கூடிய அமைப்புகளும் உண்டு. இவர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சோமஸ்கந்தர் மற்றும் சிவன் ஆகியவர்களை வழிபடுவதன் மூலம் இவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு சிறப்பை அடையக்கூடியவர்களாக அமைவார்கள். மேசராசிக்காரர்கள் செவ்வாய் ஆட்சி பெற்றால் வாழ்வில் அனைத்து சிறப்புகளையும் அதிகாரங்களையும் மற்றும் அஸ்திகளையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள். மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவோணம், பூரம், அனுசம், பூராடம், உத்திராடம், ரோகிணி, பரணி, சுவாதி, பூசம், பூரட்டாதி, விசாகம், உத்திராடம், சித்திரை 3, 4ஆம் பாதம், அவிட்டம், சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் உடைய வரனை பொருத்தமான திருமண பொருத்தம் அமையப்பெற்ற நட்சத்திரங்களாக எடுத்துக்கொண்டு திருமணம் செய்தால் மிகவும் சிறப்பாகவும் வளமாகவும் வாழக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதே மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி, கேட்டை, ரேவதி, உத்திராடம், மகம், சுவாதி, மூலம், திருவோணம், ஆயில்யம், சதயம், விசாகம், உத்திரம், சித்திரை 3, 4ஆம் பாதம், மிருகசீஷம் 1, 2ஆம் பாதம், புனர்பூசம் 4ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உடையவர்களை தங்களது வரனாக பெற்றால் அவர்கள் திருமண வாழ்வில் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழக்கூடியவர்களாக அமைகின்றது. அதே மேசராசியில் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கேட்டை, சதயம், அனுசம், மூலம், அஸ்வினி, மகம், பரணி, சுவாதி, அவிட்டம், உத்திரட்டாதி, ஆயில்யம், அஸ்தம், ரேவதி, பூசம், சித்திரை 3, 4ஆம் பாதம் உடைய நட்சத்திரங்களை உள்ள வரனாக பார்த்து திருமண பொருத்தம் செய்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து வளமும், பிள்ளை செல்வமும் மற்றும் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பாக அமைகின்றது. இந்த நான் சொன்ன நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பொருத்தமான நட்சத்திரங்களை தவிரவும் சில நட்சத்திரங்கள் பொருத்தமுள்ளவையாக இருந்தாலும் அவைகள் இதன் பின்னே வரக்கூடிய இதனுடைய சிறப்பை விட சற்று குறைவாக பெறக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும். ஆகவே இதை முன்னோக்கி முக்கியமான நட்சத்திரங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.